வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதி வணக்கம் தாய்நாடு குழுவினரால் உருவாக்கப்பட்ட வீட்டு தோட்டத்தை பற்றி இருக்க போகின்றது. இந்த வீட்டு தோட்டம் எந்தவித செயற்கை உரங்களையும் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீட்டு தோட்டம். இங்கே பல வகையான செடி கொடிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் எங்களுடைய வீட்டு தோட்டத்திற்குள்ளே சென்று பார்க்கலாம். வாரங்கிழமை தொடர்ந்து பொதுவாகவே மரக்கறிகளை சந்தையில் வாங்கி உண்பதை விட அதே மரக்கறிகள் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் விளைந்த மரக்கறிகளாக இருந்தால் அதை உண்ணும் பொழுது எவ்வளவு சுவையாக இருக்கும், ஒரு தனி மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எங்களுடைய தோட்டத்தில் விளைந்த மரக்கறிகளை என்று சொல்லி எங்களுடைய தோட்டத்தில் பாருங்கள், அம்பரலங்காய், வெண்டிக்காய், பைற்றங்காய், பாகற்காய், இப்படி எல்லா காய்களும் காய்த்து விட்டன. ஆதலால் எங்களுடைய தோட்டத்தில் விளைந்த வெண்டிக்காயை எங்களுடைய வணக்கம் தாய்நாடு குழுவினர் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய மதிய உணவாக சமைக்க போகிறோம். பொதுவாக இப்போது மரக்கறிகளுக்கு செயற்கை ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாக சாப்பிடுகின்றவர்களுக்கு நோய் தொற்றுக்களை அதிகமாக ஏற்படுகின்றது. வீட்டு தோட்டத்தில் பயிரிடுகின்ற மரக்கறிகள் என்று சொன்னால் சமைக்கும் போது தனி சுவையாக இருக்கும். எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் கூட இப்போது பாருங்கள், முருக்கங்காய் காய்த்து இருக்கிறது. இன்னும் சிறிது காலங்கள் பிடுங்கி விடுவோம். முருக்கங்காய் என்று சொன்ன உடனே உங்களுக்கு பல கறிகள் ஞாபகத்துக்கு வரும். புளிக்கஞ்சி வைத்து குடிக்கும் போது முருக்கை இலையை போட்டு சமைத்து குடித்தால் எவ்வளவு சுவையாக இருக்கும். அதைவிட முருக்கங்காயும் கருவாடும் சேர்த்து குழம்பு வைத்து சாப்பிடும் பொழுது அவ்வளவு சுவையாக இருக்கும். சொல்லும் பொழுதே எனது நாவில் எச்சில் ஊறுகிறது. அதை விட முருக்கமிலையை வறுக்கும் போது மீனை அவித்து விட்டு அதை போட்டு வறுத்தால் எப்படி சுவையாக இருக்கும். என்ன தரிசா நினைக்கிறீர்? அதை விட விஷானி, நண்டு குழம்புக்கு முருங்கமிலை போட்டு சமைக்க நல்ல டேஸ்டா இருக்கும். அளவுக்கு முறை முருங்கமிலையை வறுத்து சாப்பிட்டா முருங்கங்க எப்படி மெல்லிசா இருக்குதோ அதே மாதிரி ஆக்களும் வந்துருவினா. எல்லாம் சாப்பிடலாம். சரி, முருங்கை மரத்துல மயிர் கொட்டி வந்தா அந்த கதையும் தெரியும். வணக்கம் தாய்நாட்டு குழுவினரின் இந்த வீட்டு தோட்டம் எமது நிகழ்ச்சியின் 200வது எபிசோடுக்கு பின்னர் தான் உருவாக்கப்பட்டது. வருகின்ற வெள்ளிக்கிழமை நாங்கள் 300வது எபிசோட்டை எட்ட போகின்றோம். இந்த நிலையில் இந்த செடிகள் எல்லாம் காய்க்க தொடங்கிவிட்டன. பெரும்பாலும் வீட்டு தோட்டத்திற்கு ரசாயன உரங்களை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் எமது வீட்டு தோட்டத்திற்கு நாங்கள் இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தி இருக்கின்றோம். இவ்வாறு இயற்கை உரங்களை பயன்படுத்தி வருகின்ற காய்கறிகளை ஆர்கானிக் காய்கறிகள் என்று சொல்லி வட அமெரிக்காவில் சொல்லுவார்கள். எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் அம்பர்லங்காயும் காய்க்க தொடங்கிவிட்டது. இந்த காயை பயன்படுத்தி சுவையான கறி சமைக்க முடியும். கொழும்பு பகுதிகளெல்லாம் அதிகளவாக இந்த காயை பயன்படுத்தி கறியை சமைக்கிறார்கள். அதை விட ஜூஸும் கரைத்து குடிக்கலாம். நாங்கள் இப்பொழுது இதை கொண்டு போய் ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம்.
கன்றாக வைத்த இந்த மாமரம் இப்பொழுதுதான் என்னுடைய உயரத்திற்கு வளர்ந்திருக்கின்றது. இது குறுகிய காலத்தில் காய்த்து கனி தரக்கூடியது என்று சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சில மாதங்களில் இந்த மாமரத்திலிருந்து மாம்பழங்களை பறித்து நாங்கள் சாப்பிடலாம். ஷர்மி, இவ்வளவு நேரமா எங்களோட தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரக்கறிகளையும் அவதானித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பழம் வேண்டும். என்ன பழம்? வாழைப்பழம். எங்களோட தோட்டத்துல என்னென்ன வாழை இருக்குன்னு சொல்லி விடுங்க நேர்களுக்கு. எங்களோட தோட்டத்துல இதரை வாழை மரம் இருக்கிறது, அதான் குலை போட்டு இருக்கிறது. பின்னால் இந்த வாழை மரத்துக்கு பின்னால் ஆனை வாழை மரம் இருக்கிறது, அது கூட குலை போட்டு இருக்கிறது. நுவரேலியாவிலிருந்து தானே கொண்டு வந்தோம் நாங்கள். நுவரேலியாவிலிருந்து கொண்டு வந்ததான் நாங்கள் கூட வைத்திருந்தோம். கதலி வாழை மரத்தில் பொத்தி கூட வந்திருக்கிறது. இந்த பொத்தியை இப்பொழுது நாங்கள் வெட்டி கொண்டு மதிய உணவிற்காக சமைக்க போவோம். மரத்தில் படரும் கொடி உங்களில் சிலருக்கு தெரியாதிருக்கலாம். இதுதான் பேஷன் ஃப்ரூட் கொடி. இந்த கொடி இன்னும் சில காலங்களில் காய்க்க தொடங்கிவிடும். அதன் பிறகு அந்த பழத்தினை புடுங்கி நாங்கள் பழரசம் தயாரித்து குடிக்கலாம். அதைவிட இந்த இலையிலிருந்து சுண்டல் செய்து சாப்பிடலாம். நாங்கள் இந்த கொடிக்கு இயற்கையாகவே இந்த மரத்தில் படரக்கூடியதாக விட்டிருக்கிறோம். எங்களுடைய வீட்டு தோட்டத்திலே பாவற்காய் கொடி படர்ந்து இப்போது காய்க்க தொடங்கி இருக்கிறது. பாவற்காய் கறி என்று சொன்னால் பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்காது. ஏனென்றால் கசப்புத்தன்மை. அதை சமைக்கின்ற மாதிரி சமைத்து சாப்பிட்டால் அனைவருக்குமே பிடிக்கும். பாவற்காய் கறி சமைக்கும் பொழுது இளநீ விட்டு சமைத்தால் சுவையாக இருக்கும். அதைவிட பாவற்காயை பொரித்து நிறைய வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல் செய்து சாப்பிட்டால் அவ்வளவு சுவையாக இருக்கும். வடமராட்சியில் படப்பிடிப்புக்காக சென்ற எமது குழுவினர் அங்கே நின்ற கற்றாழை செடிகளை பிடுங்கிக் கொண்டு இங்கே வைத்திருந்தோம். அது வளர்ந்து விட்டது. இந்த கற்றாழை முகத்தின் சருமம் மிருதுவாக இருப்பதற்கு உதவுகின்றது. அதைவிட முகப்பெருக்கள், கருவளையம் என்பவற்றை நீக்கி முகத்தை பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகின்றது. எனக்கு அருகில் இருக்கின்ற தர்ஷாவின் முகத்தின் ரகசியம் கூட இதான். அவர் தினமும் இந்த கற்றாழையைத்தான் உபயோகிக்கிறார். ரம்பா, ஊர்வசி, மேனகை இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இறைச்சிக்கரைக்கு ரம்பையில இல்லாமல் சமைக்கவே முடியாது. வீட்டு தோட்டங்களுடன் மூலிகை செடிகளை வளர்ப்பது வளமை. அதே போலதான் எனக்கு அருகிலே ஒரு மூலிகை செடி நிற்கின்றது. இது தூதுவளை என்று சொல்வார்கள். இதை சம்பளரித்து சாப்பிட்டால் இருமல், சளி போன்றவற்றிற்கு நல்லது. வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இன்னொரு பகுதிக்குள் செல்வதற்கு முன்னர் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை எடுத்துக்கொள்வோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் நின்று முனைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.